ஹே மதன். சௌமியா, ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க மதன், நீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போதான் மதன் உன்னை பார்க்க சந்தோஷமா இருக்கு. ஏன்? இல்லை, பழசெல்லாம் மறந்துட்டு இப்போதான் புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்க, பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஐயோ இல்லைங்க, இவங்க என் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். சாரி மதன், சாரிங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. ரோட்டில் யார் ஒரு பையன் பொண்ணை பார்த்தாலும் இப்படி தான் நினைக்க போகிறாங்க. பரவாயில்ல. அதுவும் கரெக்ட் தான் மதன். மதன், நான் ஒன்று உங்களை கேட்கலாமா? கேளுங்க. அந்த ஒரு இன்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருந்தீங்கன்னு தெரியும், எவ்வளோ பெயினில் இருந்தீங்கன்னு தெரியும். இப்போது ஓகே தானே? நார்மலாக தானே இருக்கீங்க? ஓகேன்னு சொல்ல முடியாது. பழசெல்லாம் நினச்சி பார்ப்பேன். அதை நினச்சி பார்த்தாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு வாழ பழகிட்டேன். சரி, நிஷாவே நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல லைஃப்லாம் அமைய வேண்டாங்க. இருக்கிற லைஃப் நல்லபடியாக போனாலே போதும். ஹோப்பை விட்டுறாதீங்க மதன், கண்டிப்பாக நல்ல லைஃப் கிடைக்கும். கண்டிப்பாக. சரி மதன், டைம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நான் பாய். போயிட்டு வரேன். பாய். ஃப்ரெண்டு மதன், ஆ நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஆ நான் உன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? ஆ கேளு. நிஷா யாரு? கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்கியா? நிஷா யாருன்னு தானே கேட்டேன். என்னாச்சு? வண்டி ஆன் ஆக மாட்டேங்குது. ஷோ, வந்துட்டு இருந்தேன் சார். ஒரு காருக்காரன் ஒருத்தன் வந்து அடித்தான் சார். நான் அங்கே நிஷாய்க்கு சார் நான் ஹெல்மெட் போட்டிருந்தேன் சார். ஹெல்மெட் போடல சார். நிஷா நிஷா போய் தூக்கி தட்டின சார். எந்திருக்கல சார் அவன். சார் ஒரு வாரத்தில் எங்களுக்கு கல்யாணம் சார். ஒரு வாரத்தில் கல்யாணம் சார். போச்சு. அவன் ஆம்புலன்ஸ்காரன் வந்து பார்த்துட்டு இல்லை போச்சுன்னு சொன்னான் சார். கூட்டிட்டு போடும் பல்ல. என்ன சார் பண்ணுவேன் சார்? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க சார். கூட்டிகிட்டு போனாங்க. என்ன சார் பார்த்து சொல்லுங்க சார். எனக்கு பார்க்கணும் சார். இதெல்லாம் பார்க்காம இருக்க முடியும் சார். என்னதான் சார் பார்த்துட்டு இருந்தாங்க.
சார் பார்க்கணும் சார். சார் ஒரே ஒரு டைம் சார் ப்ளீஸ் சார். சார் என்ன பார்த்துட்டு தான் சார் இருந்தா. ப்ளீஸ் சார் ஒரே ஒரு டைம் பார்க்கணும் சார். சார் ப்ளீஸ் சார் என்ன தான் சார் பார்த்துட்டு இருந்தா. ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார் என்னை பார்க்கவே மாட்டேறா சார். என்னை பார்க்க சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார். இங்க பாரு நான் கூட தான்டா இருக்கேன். ஒன்றும் இல்லை, நான் கூட தான் இருக்கேன். அது அழாத ப்ளீஸ், அழாதடா. நான் கூட தான் இருக்கேன். ஒன்றும் இல்லை அழாத. ஓகே அழாத. அதுக்கப்புறம் அவளை நான் பார்க்க கூட இல்லை. இந்த இடத்துல தான் விட்டேன் போச்சு. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா 3 வருஷமா நான் அவட்ட நேரமும் பேசிட்டு தான் இருக்கேன். இதை சுற்றி தான் இருக்கா. என்னால் அதை விட்டு வெளியே வர முடியல. சாரிடா, எனக்கு இது எதுவுமே தெரியாது. இல்லைன்னா நான் கேட்டிருக்க கூட மாட்டேன். நாங்கள் எப்படி சேராமல் போயிட்டோம். நாங்கள் எப்படி சேர இருந்தோம் தெரிஞ்சுக்கிறியா? நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வந்ததுக்கப்புறமா எனக்கு எல்லாமும் இருந்தது அவள் ஒருத்தி மட்டும்தான். சாரிங்க, லேட் ஆயிடுச்சா? சச்சா பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அப்புறம் என்ன சாப்பிட்றீங்க? ப்ளூபெரி. ஓகே ப்ரோ, 2 ப்ளூபெரிஸ். ம். நீங்கள் ஆஃபீஸ் லீவா இல்லை லீவ் போட்டிங்களா? லீவ் தாங்க. நீங்கள்? நான் லீவ் தான். ஓகே, உங்களுக்கு என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் கூட தான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்க, நீங்களே சொல்லுங்கள். ஓகே, ஃபஸ்ட் என்கிட்டனா ஃபைன். ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? இவ்வளோ தானா? நான் கூட வேறு ஏதோ கேட்பீங்கன்னு நினச்சேன். குக்கிங்லாம் தெரியாதுங்க. ரைட்டு. லெஃப்ட்டு. என்னங்க சைடாக கலாய்க்கிறீங்க? சாரி ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிட்டேன். நான் கொஞ்சம் வாயாடி லொடன்னு பேசிகிட்டே இருப்பேன். காலேஜில் கூட பேசிகிட்டே இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி கொஞ்சம் லொடன்னு. தெரியுதுங்க. என்னங்க இப்போ நீங்கள் கலாய்க்கிறீங்க? சச்சா சும்மாங்க. சரி, வந்தது வேறு விஷயம், அதை மறந்துட்டேன் பாருங்க. ஓகே, கம் டு தி பாயிண்ட். உங்களுக்கு மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் எப்படி? மேரேஜ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அவ்வளோலாம் பிரச்சனை ஒன்றும் இல்லைங்க. 2 பேரும் மனசுக்கு பிடிச்சிட்டு வாழணும், கடைசி வர கை கோர்த்துட்டு சாகணும், அவ்வளோதான். பா, கவிதை மாதிரி சொல்லிட்டீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? எது? ஐயோ அகெயின் சாரிங்க. இது மேரேஜில் நான் கூட லவ்னு நினச்சிட்டேன். நான் கேட்பேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்க? சச்சா கேளுங்க. ஆக்சுவலி லவ்வில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ? ஐயோ சாரி, நான் தான் தப்பாக கேட்டேனா? இல்லைங்க, சும்மா கேட்டேன், அவ்வளோதான். இருக்கு. என்னது? பாஸ்ட் இருக்கு. ஆக்சுவலி இங்கே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. எல்லோரும் பார்க்குறாங்க, அங்கே போய்க்கலாமா? நீங்கள் ஏதோ பாஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமாம். இன்ட்ரெஸ்டிங், சொல்லுங்கள் கேட்போம். இன்கேஸ் நமக்கு மேரேஜ் ஆகி ஃப்யூச்சரில் எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுல்ல? காலேஜ் ஃபஸ்ட் இயரில் தான் அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்ததுமே பேக்ரவுண்ட் ஸ்கோரில் ஒரு தேவதை. அவ்வளோ அழகா? இந்த மாதிரி குறுக்க பேசிங்கன்னா எனக்கு வராது. ஓகே, எங்கே விட்டேன்? ஒரு தேவதை. ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரில் அவள் என்ட்ரி கொடுத்தா. பார்த்தேன், பிடிச்சது. ஒரு 1 மந்த்தாக அவளை நான் ஃபாலோ பண்ணி எஃபோர்ட் எல்லாம் போட்டு எப்படியாவது லவ் பண்ணி கட் பண்ணிலாம் பார்த்தேன். வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து போய் பேசலாம் ட்ரை பண்ணேன். பார்த்தா அவளே வந்து பேசிட்டா. பயங்கரம். நான்லாம் ஷாக் ஆகிட்டேன்.
சரி நம்பரை கேட்டு வாங்கி அப்படியே ஃபோன் கால் பேசி அப்படியே பிக்கப் பண்ணிடலான்னு பார்த்தேன். கேட்டோன்னே கொடுத்துட்டா. பாரா. நெக்ஸ்ட் டேயே ப்ரப்போஸ் பண்ணிடலாம், ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கேன்னு ப்ரப்போஸ் பண்ண போனேன். ம் அதுக்காக 5 ஸ்டார்லாம் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் 5 ஸ்டார் கிடைக்கல, டெய்ரி மில்க் தான் கிடச்சிது. சரி வாங்கி கொண்டு போய் கொடுத்தேன். ஓகே சொல்லிட்டா. பாரா, அப்புறம் என்ன ஜாலி தானே. எந்த கரப்பம்பூச்சியோட கண்டுபிடிச்சோ தெரிலங்க. லாஸ்ட் வீக் பிரேக்கப் ஆயிடுச்சு. 1 வீக்லேயே பிரேக்கப்பா? உண்மையான லவ் இப்படி போனால் எப்படி இருக்கும்? ம் ஆனால் ஒன்றுங்க, அவன் மேலே என் சுண்டு விரல் கூட பட்டது கிடையாதுங்க. ஆனால் அவள் கை என் மேலே பதிஞ்சுது ஒரே வாரத்தில். பயங்கரமாக லவ் பண்ணியிருக்கீங்க போலையே. அதான் இதுலேயே தெரியுதுல. அந்த ஒரு வாரத்தில் என்னாச்சு தெரியுமா? ஏச்சா தெரியுமா? ஏன்? அவள் ஒரு நாள் ஃபோன் பண்ணான். அந்த ஃபோன் கால் நான் எடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கு ஓங்கி அடிச்சிட்டா. அப்போ தான் மேலே ஒரு விரல் பட்டுச்சு. ஏன் 5 விரலுமே பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்போ தான் தெரிஞ்சுது போக போக அழகியா தேவதையாக இருந்தவ ராட்சசியாக மாறினது கண் கூட பார்த்தேன். நானும் ஒருத்தனை லவ் பண்ணேன். அவன் என்னை பார்த்ததுமே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு 2 ஹவர்ஸ்லேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டான். அப்புறம் அவன் கண்ணில் ஒரு உண்மையான லவ்வை பார்த்தேன். அதான் நானும் 2 ஹவர்ஸ்லேயே ஓகே சொல்லிட்டேன். நேற்று தான் பிரேக்கப்பும் ஆச்சு. எது? இல்லை பயப்படாதீங்க, 2 மந்த்ஸாக சண்டையில் தான் போயிட்டு இருந்துச்சு. நேற்று தான் பிரேக்கப்பும் ஆச்சு. ஓஹோ. இந்த 6 மந்த்தாகவே அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. தம்மை விட சொன்னால் டென்ஷனில் எக்ஸ்ட்ரா 2 உள்ளே போச்சுன்னு சொல்கிறான். பைத்தியக்காரன். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஹேபிட்டும் இல்லை? சாச்சா இல்லைங்க. வெரி குட் பாய். இதே தாங்க என் ஆயவை சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ஏதோ காண்டாக்டில் இருக்கீங்களா? சிச்சி இல்லை, காண்டாக்ட்லலாம் இல்லை. ஆனால் இப்போ அவன் என் கண்ணு முன்னாடி தான் உட்காந்துருக்கான். ஹலோ ஹலோ. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. இவ்வளோ நாள் நம்ம லவ் பண்ணோம்ல. எது? சண்டை போட்டோம். சரி சண்டை போட்டோம். சரி சொல்லு. இது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறேன், நம்ம பிரிஞ்சிடலாம். ஆமாம் லுக், எனக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் பேச்சு கேட்காம குடிச்சிட்டு அடிச்சுட்டு சுற்றுறவனை விட அவனுக்கே வாக்கப்பட்டு போயிடுவேன். அப்பாடா, இதை நான் எவ்வளோ நாள் சொல்லணும் தான் தெரியுமா? இப்போ நீயே சொல்லிட்ட. ஐ எம் வெரி ஹாப்பி. நான் என்ன பண்ணுறேன், பேசாமல் வீட்டில் பார்க்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிடலான்னு இருக்கேன். ஆமாம், குடும்ப குத்து வழக்கு கூட்டிகிட்டு வந்து வீட்டில் குத்து வழக்கு ஏற்றி வாழலான்னு இருக்கேன். எப்படி இந்த டாமினேட் பண்ணிவிட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டு ஃபோன் பண்ணால் கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது. அதனால் வீட்டில் பார்க்குற பொண்ணு தான் நமக்கு கரெக்டு, நம்ம சொல்கிற பேச்சும் கேட்கும். இப்போது என்ன பார்த்துக்க நான் இருக்கேன். எனிவே வெரி தேங்க்யூ ஸோ மச்மா. குட் பாய். சி கன்றாவியானவன். ஏய் சனினே, நீ போயிட்டா வேற பொண்ணு கூட ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு சந்தோஷமாக வாழலான்னு பார்த்தா சனி மாதிரி முன்னால் வந்து உட்காந்துருக்க. டே அதே தான் நானும் சொல்கிறேன். சரி ஓகே, நான் சொல்கிறது கொஞ்சமாச்சு கேளு. இனிமே நீ என்னை அடிக்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாது. இது நாள் வரையும் நம்ம லவ்வர்ஸ், இனிமே கப்புள்ஸ். ஸோ வெளியே போனால் நீயும் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், நானும் அதே மாதிரி ஒன்று ட்ரீட் பண்ணுவேன். சரி, எனக்கு ஒரு கண்டிஷன். என்ன? இதே மாதிரி எனக்கு ஒரு கண்டிஷன். எங்கே வெளியே போனாலும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும். ஃப்ரெண்ட்ஸ் எவனா இருந்தாலும் சரி, அவங்க போனாலும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும். வீட்டுக்குள்ளே எப்படியோ இந்த கண்டிஷனுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. முடியாதுங்க, வாங்க போகலாம். ஓகே, வெரி குட் டிசிஷன். ஏய் மதன் நில்றா. ஏய் மயிறு நில்றா. அப்பா எங்கடா போற? அப்பா நான் தான் உன்னை பொண்ணு பார்க்க வருவேன்ல, அப்போ பார்த்துக்கிறேன். இப்போ ஆட்டோ பிடிச்சி கிளம்பு. ஏய் என்னையும் கூட்டு போ. ஐயோ அதெல்லாம் முடியாது. அதான் எல்லா பிரச்சனையும் சார்ட் அவுட் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? என்னையும் கூட்டு போ. வாய்ப்பு இது போகிறதா? எங்கே போகணும்? உன் மாமியார் வீட்டுக்கு. மாமியார் வீட்டுக்கா? என்ன யோசிக்கிற? போகிறேன் போகிறேன். போகலாம். என்ன பண்ண போகிறடோ ஆண்டவா. ஆனால் ஒன்றுடி, லைஃப்பில் சில விஷயத்தெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதோ எகைன் என் லைஃப்பில் வந்து மறுபடியும் ரீஎன்ட்ரிலாம் கொடுத்துருக்கியே, அந்த மாதிரி
அதுதான்டா எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்டட். இல்லை புரியல. உனக்கு ஒன்றும் புரியாது போ. சரி சரி, ம் லவ் யூ சொல்லு. ம் லவ் யூ. ஓகே.